பைக் டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமத் பேசுகிறேன். இந்த வாகனங்கள் திருடு போகுது என்பதை நம்ம முற்றிலுமாக தடுக்க முடியல. ஓரளவுக்கு குறைச்சிருக்கோம், ஆனால் தடுக்க முடியாத சூழல் தான் இருக்குது. ஸோ நிறைய வண்டி இந்த மேனுஃபேக்சரரும் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது சில சாவிகளை சென்சார் வர மாதிரி கார்கள் மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோம். என்னென்னா இப்போ ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாட்டுறோம், அதுக்கப்புறம் ரிமோட் லாக் மாட்டுறோம், சில இடத்துல சங்கிலி போட்டு கட்டி போடுறோம், சில இடத்துல பார்த்திங்கன்னா கேமரா, அதை வண்டி நிப்பாட்டுறதுல கேமரா மாட்டி கண்காணிச்சிட்டு இருக்கோம். என்னதான் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் பண்ணாலும் இந்த திருடு முற்றிலும் ஒழிக்கப்பட முடியவில்லை. கொஞ்சம் குறைக்க தான் முடியுது, அதை முற்றிலும் ஒழிக்க முடியவில்லை. அதான் பிரச்சனை. ஸோ அந்த வகையில் நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த திருட்டு சம்பவத்தை குறைப்பதற்காக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ரிமோட் ஆன்லைனில் விற்கப்படுது. ஒரு 400 ரூபா முதல் 1000 ரூபா வரைக்கும் பல வெரைட்டி, பல ரேட்டில் பல கம்பெனி விற்றுட்டு இருக்காங்க. இதில் ஏபி அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். அதாவது இது நம்ம எப்படியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அலாரம் வர மாதிரியோ, ஒரு ஹார்ன் அடிக்கிற மாதிரியோ, இல்லை ஆஃப் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஆன் பண்ணுற மாதிரியோ நம்ம கொஞ்சம் இதை என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கிட்டு, அந்த டிவைஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை எப்படி இந்த வச்சு வண்டியை பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான் இது. இப்போ சாவி ஆன் பண்ணியாச்சு, மேலே லைட் எரியுது உங்களுக்கு. ஸோ கில் சுவிட்ச் ஆனில் இருக்குது. நான் இப்போ செல்ஃப் போடுறேன். செல்ஃப் போட்டால் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, வெறும் கிராங்க் மட்டும் தான் நடக்கும், ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரிமோட்டை கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், அந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கும், ஏபின்னு இருக்கும். ஓகே, ஏ பட்டன். இப்போ சாவி போட்டும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஏ பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், செல்ஃப் போடுறேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நம்ம சாவியே போட்டாலும் கில் சுவிட்ச் ஆன் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த ரிமோட் கீ கையில் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு முறை ப்ரெஸ் பண்ணால் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நான் சாவி ஆஃப் பண்ணல, வெறும் கில் சுவிட்சை மட்டும்தான் ஆஃப் பண்ணியிருக்கேன், சாவி ஆஃப் பண்ணல. இப்போ சிக்னல் நிற்கும் போது இந்த மாதிரி நடக்கும். ஸோ இப்போ கில் சுவிட்ச் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ணல, நம்ம கில் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது சாவி ஆனில் இருக்கும் பொழுது கில் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த சாவியை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா இப்போ சாவி என்ன பண்ணியிருக்கேன், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவும் என்ன பண்ணணும், மீண்டும் நம்ம என்ன பண்ணணும், அந்த பட்டனை அந்த ஏ பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமோட்டில் அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னா, இந்த ரிமோட் இல்லைன்னா இந்த சாவியே இருந்தால் கூட இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் கிடையாது. ஸோ இந்த ரிமோட்டை அந்த மாதிரி கொஞ்சம் வயரிங் தொழில்நுட்பங்கள் லைட்டாக செஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிடும். ரன்னிங்கில் இருந்தாலும் சாவி இருந்தாலும் சரி, ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த பி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த வண்டி ஆஃப் ஆகிடும். திரும்பவும் செல்ஃப் கிராங்க் நடக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இந்த வயரிங் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு திரும்பவும் ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் பசங்கிட்ட சாவி கொடுத்தா கூட வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. சில நேரத்தில் பசங்க சாவி கேட்பாங்க, வண்டி சாவி கொடுத்தா போயிடலாம், ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ தைரியமாக கொடுத்தோம்லாம். ஸோ அந்த வகையில் இது ஒரு சிறப்பம்சமாக தான் இருக்கும். மிக குறைந்த செலவிலேயே பண்ணிடலாம். அதிகபட்சமாக ஒரு 1000 ரூபா அல்லது 1500 ரூபாக்குள்ளே இந்த டெக்னாலஜியை நம்ம எல்லா வண்டியிலையும் பொருத்த முடியும். BS6 வாகனங்களை ரொம்ப எச்சரிக்கையாக பொருத்தணும். வயரிங்லாம் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும், தெரியாதவங்க பண்ண வேணாம். இதை எப்படி எங்கே மாட்டிருக்கேன்றதை ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை எந்த மாதிரி வயரிங் பண்ணணும் அப்படின்றத ஒரு முழு டயக்ராமாக நான் என்ன பண்ணுறேன், மெக்கானிக் நண்பர்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சீட்டு கீழே மாட்டியிருக்கேன். நம்ம இதை சீட்டில் கழட்டுறேன். சீட்டு கீழே மாட்டியிருக்கேன், அதனால் சீட்டில் 2 போல்ட் வருது. அது பார்த்தா ஒரு ரிமோட் மாதிரியும் தெரியாது, ஒரு சின்ன ரிலே மாதிரி தான் தெரியும். நம்ம இப்போ காமிக்க போய் தான் உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா அது ஒரு ரிமோட்டுன்ற விஷயமே யாருக்கும் தெரியாது. ஸோ ரிமோட் வாங்கும்போது அந்த கீ செயின் கூடவே இந்த பீஸ் வந்துடும். நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபோட்டோ காமிக்கிறேன். கூடவே ஒரு 4 பின் ரிலே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பின் ரிலே அவசியம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த வயரிங்லாம் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த 4 பின் ரிலேவை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா 4 பின் ரிலே தேவையே இல்லை, இந்த ஒரு சின்ன டிவைஸில் மாட்டிடலாம். இது கொஞ்சம் அடிஷ்னல் ஒர்க்கு தான். இது ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எதிர்காலங்களில் இந்த ரிலேயோட நின்றுடும், நமக்கு வேறு எதையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 பின் ரிலே, ஒரு ட்ரிப்பர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லாக்கை நீங்கள் உடைச்சா கூட, ஒரு வேறு என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நிறைய பார்த்துட்டு போட்டுட்டு போன வண்டி லாக் உடைக்கிறாங்க. இந்த 2 வயரை கழட்டி டேரக்ட் பண்ணி வண்டி ஓட்டி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், இப்போது இதை கழட்டி காமிக்கிறாரு, கழட்டி டேரக்ட் பண்ணி காமிக்கிறவங்க. திருடர்கள் பயன்படுத்த முறை தான். வண்டி ஃபோக் லாக்கை ஊஞ்சி அடித்து உடச்சிருவாங்க, மிரித்து உடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 வயரை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ டேரக்ட் ஆக்டாக என்ன ஆகுனா, வண்டி இப்போ ஆன் ஆகிடும். ஓகே,
ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்ட் பண்ணால் சுற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் அழகே காமிச்சிடலாம். ஸோ வண்டி வந்து கட்டாயமாக ஓட்டிகிட்டே போக முடியாது. கூடுமான வரைக்கும் சுற்றி நம்ம தள்ளிட்டு போகலாம், இல்லைனா வேறு வண்டியில் ஏற்றிட்டு போகலாம். வண்டியை ஓட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எடுக்கலாம். எனவே அதே மாதிரி வந்து ஆன்லைனில் பண்ணுறது ரிலேஸ் பண்ணி தான் வருவாங்க. சூப்பர். ஸோ எல்லா மேனுஃபேக்சரர் கம்பெனி இதெல்லாம் வண்டியிலே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதற்கு அடுத்த முறை வேறு ஏதாவது தொழில்நுட்பங்களை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ விரைவில் வந்து அந்த புதிய தொழில்நுட்பங்கள் வண்டி வந்து காண போகக்கூடாது, கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி ரிமோட் இல்லாமல் தானாகவே இயங்குகிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து விரைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நிச்சயமாக வந்து எல்லா வாகனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.